வணக்கம். இன்றைய காலை ஜெம் முக்கிய நிகழ்வுகள். ஜனவரி 22 உலகமே எதிர்பார்க்கும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம். அயோத்தியில் விமான நிலையம் உட்பட 15,000 மதிப்புமிக்க மக்கள் நலத்திட்டங்களை துவக்கிய பின்னர் பிரதமர் மோடி பேச்சு. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 1000 கோடி நிவாரண தொகுப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 20 மசோதாக்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பு. தமிழக ஆளுநருடனான முதல்வரின் சந்திப்பு சுமூகமாக இருந்தது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடப்பதும் அமிர்த காலம் துவங்கி இருப்பதும் தற்செயலான நிகழ்வு அல்ல. அமிர்த காலம் துவங்குவது வளர்ச்சிக்கான அறிகுறி. குஜராத் அகமதாபாத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழகம் கர்நாடகாவில் மழையால் பாதித்தால் நிதியுதவி அதிக அளவில் அளிக்க வேண்டும். நிதி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் மோடி முடிவு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கை. மூணாறு போடிமெட்டு சாலையை ஜனவரி 5 திறந்து வைக்கிறார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும். பொருளாதாரம் வணிக ஆராய்ச்சி மையம் கணிப்பு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1500 பேருக்கு நிவாரணம். பொருட்களை வழங்கினார் நடிகர் விஜய். நிவாரணம் வாங்க வந்த பெண் மகிழ்ச்சியில் ஆடியதை பார்த்து ரசித்த விஜய். இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும். பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. பொள்ளாச்சியில் தரமின்றி சாலை பேட்ச்வொர்க் மேற்கொண்ட விவகாரம். ஒப்பந்ததாரர்களிடம் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் கமிஷன் பெறுவது அம்பலம். துபாயிலிருந்து வந்த பயணியிடம் ரூபாய் 91 லட்சம் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். மதுரை விமான நிலையத்தில் சோதனையில் சிக்கியது. PSLV-C-58 ராக்கெட் 25 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. தொடர்ந்து நாளை விண்ணில் பாய்கிறது. பீகாரில் ஆசிரியர் பணிக்கான தேர்வில் ஆள்மாறாட்டம் நடந்ததாக புகார். 1.20 லட்சம் ஆசிரியர்களின் விவரங்களை மீண்டும் சரிபார்க்க மாநில கல்வித்துறை உத்தரவு. பாகிஸ்தானில் 2024 பொதுத் தேர்தலில் போட்டியிட முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு தடை. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பிரான்சில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட விமானம். இந்தியா திரும்பிய குஜராத் பயணியரிடம் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் கிடுக்குப்பிடி. ராஞ்சி சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரம். விசாரணைக்கு ஆஜராக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். உக்ரைன் ஏவுகணை தாக்குதல். ரஷ்யாவில் குழந்தைகள் உட்பட 8 பேர் பலி. சிலி நாட்டில் 7.1 கிலோ எடையில் பிறந்த ஆண் குழந்தை. தாயும் சேயும் நலம் என மருத்துவமனை தகவல். இந்தோனேசியாவில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவு. தென்கிழக்கு அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை மையம் தகவல். உலக வில்வித்தை விருதை வென்றார். முதல் இந்திய பெண் ஆனார் ஷீதல் தேவி. சிறந்த பாரா வீராங்கனைக்கான விருதுக்கும் பரிந்துரை. மும்பையில் நடந்த ஒரே டெஸ்ட் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை முதல் முறையாக தோற்கடித்து இந்தியா வரலாறு. இத்துடன் இன்றைய காலை ஜெம் முக்கிய நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.